கஸ்டமர்ஸோட பேட்டர்ன் ப்ளவுசஸ். இந்த முறை நான் காமிக்க போறது எல்லாமே பேட்டர்ன் ப்ளவுசஸ். ஸோ ஒரு சாரிக்கு ஒரு மணி பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு மணி பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது கோல்டன் சாரி. கோல்டனுக்கு மெரூன் கலர்ல ஒரு ஃபேப்ரிக் பயன் கொடுத்தாங்க. ஸோ அதுல அந்த கோல்டன்ல ஸ்லீவ்ல ஒரு டியர் ட்ராப்னு சொல்ல ஐ மாதிரி வச்சு ஒரு பேட்ச் அண்ட் சேம் கலர் பைப்பிங் ஸ்லீவ்ல அண்ட் பேக்ல. ஸோ கேரளா சாரி, அதனால மெரூன் அண்ட் கோல்டு வேற எந்த காம்போவும் அதில் சேர்க்க முடியாது. சிம்பிளா கேட்டாங்க. ஸோ சிம்பிளா நான் பேட்ச் ஒர்க்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னொரு பேட்டர்ன் கிரீன் கலர் சாரியோட பேட்ச் ஒர்க் பேட்டர்ன் ஒர்க் காமிக்கிறேன். சாரியில இருந்த ஒரு சைட் பார்டரை எடுத்து ஸ்லீவ்ல சென்டரை நான் பேட்ச் பண்ணியாச்சு. சைட்ல இருக்கக்கூடிய பார்டரை கட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த சென்டர் பேட்சியை இன்னும் நம்ம இம்போஸ்டா காமிக்கிறதுக்கு ரெண்டு சைட்ல பைப்பிங் கொடுத்து சென்டர் பார்டர் ஆக்கிட்ட. இப்போ உங்களுக்கு ஸ்லீவ்ல ஒரு ஒர்க் போட்ட மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். அண்ட் பேக்ல எப்பவுமே ஒரு ஃபேப்ரிக்லயும் கீழே ஒரு பார்டர் வரும். ஸோ அந்த பார்டரை கட் பண்ணி தனியா எடுத்து பேக் நெக்கோட வி ஷேப்க்கு கொடுத்துருக்கேன். பேக் நெக் பேட்டர்ன் ஆயிடுச்சு. நம்ம இருக்கிற ஃபேப்ரிக்கையே எப்படியெல்லாம் யோசிச்சு பேட்டர்ன் பண்ணலாம், பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறதுலாம் ஃபேப்ரிக்கை வேஸ்ட் பண்ணாம பண்ணலாம். இதோட சாரி எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. சாரி பாருங்க, ரெகுலரான சாரி தான் இது. ரெகுலரான சாரி. இந்த மாதிரி பார்டர் தான் அதுல இருந்தது. அந்த பார்டர் நான் அப்படி யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ போட்டதும் இந்த சாரிக்கு ஒரு பேட்டர்ன் லுக் கிடைச்சா